கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவு போன பதிவினுடைய தொடர்ச்சி தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் விஷயங்கள் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா, போன பதிவில் பார்த்தோம், ஒரு ஜெர்மனியில் இருந்த ஒரு அரசியல்வாதி ஜெர்மன் எப்படி அழிஞ்சு போச்சு, இந்த அழிஞ்சு போனதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணத்தை அவர் சொல்லியிருந்தாப்புல. அந்த நாட்டில் ஒரு கேன்சர் உருவாயிருச்சான். அந்த கேன்சர் இப்போ பழுத்து போச்சான். இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதான். 3வது ஸ்டேஜை தாண்டி 7வது ஸ்டேஜுக்கு போயிருச்சான். இனிமேல் சாவு தான் வழி, வேற வழியே இல்லை. எங்கே போனாலும் இதுக்கு தீர்வே கிடைக்காது, சொல்யூஷனே இல்லை அப்படின்ட்டாப்புல. ஏன்னு கேட்டால், இதுதான் ஜெர்மன் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. என்ன அப்படின்னா, வந்தார வாழ வைக்கிறேன்னு சொல்லி கேட்டெல்லாம் திறந்து விட்டு பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான் இருக்கிற புண்ணியவான்களை இந்த ஒரு ஐடியாலஜி 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுத்துருந்தார்ல, அந்த ஐடியாலஜியை தூக்கிக்கிட்டு உள்ளே வந்திருந்தாங்க. வரும்பொழுது அவங்க பேர் என்ன, ஊர் என்ன, எதுக்கு வந்தீங்க, என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற எதையுமே கேட்காம அவங்கள வாங்க வாங்கன்னு சொல்லி வீடு கட்டி கொடுத்து, வாசல் கட்டி கொடுத்து, படிக்க வச்சு, ஆளாக்கி யூனிவர்சிட்டிக்கெல்லாம் அனுப்பி, அப்புறம் கடைசியில் அவங்க கேட்குற மாதிரி மசூதிகளை கட்டி கொடுத்து, சரி அவங்க கேட்குற மாதிரி இஸ்லாமிய குரூப்புகளையெல்லாம் அனுமதித்து, அவங்க கேட்குற மாதிரி அரசியல்வாதிகளாக அவங்கள ஆக்கி கட்சியெல்லாம் தொடங்க ஆரம்பித்து அதுக்கடுத்து அந்த கட்சியை ஜெர்மன் கட்சிகளோட சேர விட்டு பெரிய லெவலில் அவங்கள கொண்டு போய் எங்கெங்கெல்லாம் டெசிஷன் மேக்கிங் அந்த மாதிரியான இடத்துல கொண்டு போய் வச்சது தான் மிகப்பெரிய தப்பாக போச்சு. இவங்க போய் சட்ட திருத்தங்களை உண்டு பண்ணி இன்னைக்கு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. சரியா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர போகிறாங்க. இது யார் செஞ்சது அப்படின்னா, அந்த கேன்சர் செஞ்சது அப்படின்னு, அந்த கேன்சர் குரூப் தான் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அந்த கேன்சர் குரூப் யாரியா அப்படின்னா, அதைத்தான் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் இது வயலண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்திருக்கு. இத்தனை காலமாக, ரொம்ப காலமாக, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக நடக்கிற சம்பவமா இது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது வளர்ந்துருக்கு. இது வரைக்கும் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் போச்சான். கடைசியில் தான் கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த பிரதர்ஹுட் அப்படிங்கிற இந்த ஒரு குரூப்பு, இந்த ஒரு இயக்கம், இது ஐஎஸ் பயங்கரவாதிகளை விட கொடூரமானதுன்னு இப்போதான் அவங்களுக்கு கண்ணு திறந்திருக்கு. ஆனால் கண்ணு திறந்து போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா டாக்டர் சொல்லிட்டாப்ல, 3வது ஸ்டேஜை தாண்டி 7வது ஸ்டேஜுக்கு போயிடுச்சுங்க. இனிமேல் அல்லாவாலேயே இந்த நிலைமையை காப்பாற்ற முடியாது, எல்லாம் பழுத்து போச்சு, வெடிக்கிற நிலைமையில் இருக்குது, அவ்வளோதான், உங்களுக்கு ஜோலி முடிஞ்சு அப்படின்ட்டாப்லையாம். ஐயோ, இப்போ கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. அதாவது எதுக்காக இந்த புண்ணியவான்களை ஜெர்மனில் வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்றாங்க அப்படின்னா, ஹிட்லர் காலத்தில் இந்த முக்தி மெங்கு அப்படின்னு சொல்கிறவர் இங்கேருந்து போய், எங்கள் எருசலேம்ல இருந்து போய் யூதன்லாம் ஒரு பண்ணி, அவன் ஒரு குரங்கு, அதனால அவங்களை கொள்றதுல எந்த ஒரு துரோகமும் இல்லை, எந்த ஒரு பாவமும் கிடையாது. நீங்கள் கொன்னீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு சுவனபதியில் உன்னதமான இடத்த கொடுப்பான், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அவன் அல்லாவின் துரோகி, அவன் மனித குல துரோகி அப்படின்னு இந்த பாருங்க, குரான்ல என்னென்ன எழுதியிருக்கு பாருங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சுருக்காங்க பாருங்க அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லி இந்த ஹிட்லரை ஏற்கனவே வெறி பிடிச்சவனை, ஏற்கனவே அவன் ஒரு சைக்கோ, அவனுக்கு வெறியேற்றி விட்டுருக்காப்புல. வெறியேற்றி விடவும் இவன் என்ன செஞ்சிருக்கிறான், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா யூதர்களையும் கொள்கிற மாதிரியான ஒரு காரியத்தெல்லாம் செஞ்சு ஜெர்மனியில் அப்படியே கோடிக்கணக்கான யூதர்களை கொண்டுட்டானா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சாகிறதுக்கு முன்னாடி இந்த முக்தி மெங்கு கிட்ட கூப்பிட்டுருக்காப்புல, ஐயா முக்தி மெங்கு இங்கே வாங்க, நீங்கள் தான் இந்த யூதர்களையெல்லாம் கொண்டா அல்ல உன்னதமான இடத்த தருவான், ஜன்னா தருவான், என்னென்னமோ தருவான்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நான் தற்கொலை பண்ணிக்க போகிற நிலைமையில் இருக்கேன், இப்போ எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ ஐயா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நான் போன பிறகு எப்படியாவது இந்த ஐரோப்பியா கண்டத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு முக்தி மெங்கு கிட்ட ஒரு சத்தியம் வாங்கி விட்டாப்லையாம். இந்த ஜெர்மனை நீங்கள் தான் பாதுகாக்கணும். ஏன்னு கேட்டால், நான் இந்த யூதனை இப்படி செஞ்சு விட்டேன், அதனால அவன் ஜெர்மானியர்களை பழி வாங்குவான், எப்படியாவது நீங்கள் தான் இந்த ஜெர்மனை காப்பாற்றணும், அல்லாவின் தேசமாக இந்த ஜெர்மனை நீங்கள் மாற்றணும், எப்படியாவது மாற்றிடுங்க, இல்லை இந்த ஜெர்மனை நான் அதிகமாக நேசிக்கிறேன், நான் கொஞ்சம் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல போல இருக்கு. அப்போ இந்த முக்தி மெங்கு என்ன செஞ்சாப்புல, ஐயோ ஹிட்லர் ஐயா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கெல்லாம் வாழ்வுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ நீங்கள் போகிறீங்களே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி கத்திரிக்காப்புல, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் அவங்க கூட இருப்பார், அல்லாவின் தேசமா ஜெர்மனை மாற்றுங்க, ஜெர்மனை மாற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பா முழுசையும் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாப்லையா யாரு, ஹிட்லரு. அப்போ இந்த முக்தி மெங்கு என்ன செஞ்சிருக்காப்புல, நேராக வந்திருக்காப்புல, திரும்பி நான் எப்பட்றா ஹிட்லருடைய வார்த்தையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு தான் இறங்கி அடிக்க தெரியாதான். அதனால இறங்கி அடிக்கிற மாதிரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்காப்புல. அப்போ அவர் போய் அப்போ தான் முதல்ல 1928 இந்த ஒரு டீச்சர் இருந்திருக்காப்புல, ஒரு ஸ்கூலில் டீச்சர் வேலை பார்த்துருக்காப்புல. அவர்கிட்ட போய் தன்னுடைய காரியத்தையெல்லாம் சொல்லியிருக்காப்புல, ஐயா நான் ஹசான் அல்பனா அப்படிங்கிற ஒரு
இவர்கிட்ட போய் சொல்லியிருக்காப்புல, இப்படி நான் ஹிட்லர்கிட்ட அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், ஐரோப்பா கண்ட்ரியை, அதாவது விசேஷமாக ஜெர்மனை வந்து அல்லாவின் தேசமாக நான் மாற்றுவேன், அதுதான் ஹிட்லருடைய கடைசி ஆசையாம். இல்லை அப்படின்னா அது காப்பீர்களுடைய தேசமாக போயிடும், கிறிஸ்டியானிக வந்து நசரானிக வந்து அந்த தேசத்தை மாற்றி விடுவாங்க, நசரானிகள் தேசமாக மாறிடும். இல்லை அப்படின்னா யூத தேசமாக மாறி போயிடும். ஐயோ அது வேணாம், அதனால எப்படியாவது நீங்கள் வந்து எனக்கு வாக்கு கொடுங்க, அந்த இந்த எங்கே அந்த ஐரோப்பா கண்டத்தை நீங்கள் வந்து அல்லாவின் தேசமாக மாற்றுவேன்னு வாக்கு கொடுங்க அப்படின்னு யாருக்கிட்ட, இந்த ஹசான் அல் பனா கிட்ட என்ன செஞ்சிருக்காப்புல சத்தியம் கேட்க. ஏன்னு கேட்டால் அவர் சுவனபதிக்கு நான் போக போகிறேன், என்னால் இனிமேல் காப்பாற்ற முடியாது, அதனால சத்தியம் கொடுங்க அப்படின்னு சொல்ல. அப்போ தான் இந்த ஹசான் அல் பனா அப்படிங்கிறவர் அந்த சத்தியத்தை ஏறெடுத்து நான் வந்து ஐரோப்பா கண்ட்ரியை வந்து அல்லாவின் தேசமாக கண்டிப்பாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காப்புல, என்ன அப்படின்னா, ஐயோ நீங்கள் வந்து டிப்புன்னு மாற்றிடக்கூடாது, யார் நம்ம ஹிட்லர் வந்து செஞ்ச மாதிரி மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆலோசனை கொடுத்துருக்காப்புல, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஒரு கேன்சர் வியாதி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருஷக்கணக்காக இருந்து எப்படி அவனை அதுக்கடுத்து மொத்தமாக பல ஸ்டேஜுகள் தாண்டின பிறகு அவனை சாகடிக்குமோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உள்ளே இறங்கணும். ஐஎஸ் பயங்கரவாதிகள் மாதிரி, அப்புறம் இன்னும் அல் கொய்தா பயங்கரவாதிகள் மாதிரி நீங்கள் இறங்கி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல, ஆலோசனை சொல்லியிருக்காப்புல. ஏன்னு கேட்டால் முக்தி எங்க ஆலோசனை சொல்லுவாப்புல, அல்லாவின் வகி அடிக்கடி இவருக்கு வரும்போது ஹிட்லருக்கு சொன்ன ஆலோசனை தான். அதுக்கடுத்து இந்த ஹசான் அல் பனா அப்படிங்கிறவர்கிட்ட இந்த ஆலோசனையை சொல்லியிருக்காப்லையாம். அப்போ அவர் அந்த நேரத்தில் ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்காப்புல. முஸ்லீம் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காப்புல. முஸ்லீம் பிரதர்ஹுட்னா இஸ்லாமிய சகோதரத்துவம். அருமையான பேரே அருமையான பேர், பிரதர்ஹுட், சகோதரர், எல்லாமே நாமெல்லாம் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல அழைப்பு கொடுக்கறது எல்லாத்துக்கிட்டையும். அப்படி அழைப்பு கொடுக்குற விதமாக இந்த பார்த்தாலே யாரும் என்ன நினைப்பாங்க, ஐயோ என்ன ஒரு கண்ணியமான மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அதனால தான் இந்த புண்ணியவான்கள் எப்போவுமே கண்ணியமிக்கவர்களே அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டுக்குறவங்க. வீடியோவிலாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். பண்ணுறது கல்யாணம் 4வது கல்யாணம், பொண்டாட்டியே தலாக் பண்ணியாச்சு, இந்த லட்சணத்தில் அவரை கண்ணியமிக்க வரான். சரி போயிட்டு தொலைது. அந்த கண்ணியமிக்க அந்த புண்ணியவான்களை தான் இவர் என்ன செஞ்சிருக்காப்புல, பிரதர்ஹுட் அப்படிங்கிற இயக்கத்தில் வாங்க சேருங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காப்புல. சேர்த்துட்டு இதனுடைய கோல் என்ன அப்படின்னா, அதாவது சரியா அப்படிங்கிற சட்டம், கண்மணி நாயகம் கொண்டு வந்த ஒரு சட்டம் இப்போ ஆப்கானிஸ்தானில் நடக்குதுல்ல, அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு எல்லாத்தையும் மாற்றணும், உலகத்தையே மாற்றணும் அப்படின்னு. இந்த ஆப்கானிஸ்தானில் கூட பாவம் இந்த பூகம்பம்லாம் வந்துச்சான், பெண்கள்லாம் போய் உள்ளே புதஞ்சு கிடந்துருக்குறாங்க, கையை கால் கத்திக்கிட்டு. இவங்க காப்பாற்ற மாட்டேன்ட்டாங்களாம். ஏன்னு கேட்டால் அவங்களுடைய நாட்டில் சட்டத்தில் வந்து பெண்களை தொடக்கூடாது. யார் அவங்க புருஷனோ அம்மாவோ அப்பாவோ அண்ணன் தம்பியோ அவங்க மட்டும்தான் தொடணுமா அந்த பெண்களை, மற்றபடி மற்ற யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிற சட்டம் இருக்குது. தொட்டா ஜோலி முடிஞ்சான், சூனமதிக்கு அனுப்பிடுவாங்களா அந்த தலிபான்கள். அதனால ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு இருந்த பெண்களை காப்பாற்றலையாம். இதை எங்கே போய் சொல்கிறது? அதுதான் இந்த சட்டம் தான் உலகம் முழுசும் வரணுமா அப்படிங்கிற அந்த இது வந்து இந்த சட்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக அப்படி கிரியேட் பண்ணி சொசைட்டி புள்ளி அடாடாடாடா எல்லா சொசைட்டிலையும் கம்யூனிட்டிலையும் அதுதான் கவர்ன் பண்ணணுமா, அதுதான் ஆளணுமா. எது? இந்த சரியா அப்படிங்கிற இஸ்லாமிய சட்டம், ஆப்கானிஸ்தான் சட்டம், அதை தாலிபான்கள் சட்டம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் சட்டம்னு சொல்லலாம். சரியா சட்டம் அப்படின்னு சொல்லலை அப்படின்னா தெரியல புரியலை அப்படின்னா இது தாலிபான்கள் சட்டம், ஆப்கானிஸ்திய சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய மோட்டோ என்ன அப்படின்னா, இஸ்லாம் தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன், இந்த புண்ணிய மதம் தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன். ஆவிக்குரிய ஆத்மீகமான சரீரத்திற்குரிய எல்லா மண்டலங்களுக்குரிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா சட்டங்களுக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் உள்ள ஒரு தீர்வு எது அப்படின்னா இஸ்லாத்தில் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயா இருக்குது அப்படின்னா அது ஆப்கானிஸ்தானில் தான் இருக்கான், வேற எங்கேயும் இல்லை, அங்கே தான் இருக்குது, நீங்கள் வேணால் போய் கேட்டுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி இருக்கட்டும், அப்போ இஸ்லாம் தான் சொல்யூஷன் அப்படிங்கிறத உலகம் முழுசும் கொண்டு போகணும். இதுதான் இந்த பிரதர்ஹுட் அப்படிங்கிற இயக்கத்தினுடைய மோட்டோ. இது வந்து ஒரு ரிலிஜன் மட்டும் கிடையாதுங்க. இதனுடைய மெத்தட் வந்து இதை நம்ம நினைக்கிறோம் அது பக்திமயமாக எப்போவும் ஆத்மீகமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, இவங்க உள்ளே புகுவாங்க, எங்கே பொலிட்டிக்கல்குள்ளே புகுவாங்களாம். அப்புறம் சோசியல் மூமெண்ட், சோசியல் மூமெண்ட், ஸ்கூல்லாம் கட்டுவாங்களாம், சேரிட்டிஸ்லாம் தொண்டு நிறுவனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் நடத்தி ஏழை பாலைகளுக்கெல்லாம் உதவி செய்வாங்களாம், எல்லாத்துக்கும் உதவி செய்வாங்களாம். அப்புறம் மசூதிகள்லாம் அங்கே அல்லாஹ் ஓதுறதுக்காக மசூதிகள் கட்டி கொடுப்பாங்களாம். யூத் குரூப்
இதான் ரொம்ப முக்கியம். யூத் குரூப்புகள்லாம் ஆரம்பிப்பாங்களாம் அங்கங்கே. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இதன் டிசைன் எல்லாமே இஸ்லாத்தை பரப்புறதுக்காக. வேற எதுக்கு இந்த ஐடியா, இந்த சித்தாந்தத்தை? எந்த சித்தாந்தத்தை? அல்லாஹ் கண்மணி நாயகம் 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம், அதான் நியாயமான விஷயம். 7ஆம் நூற்றாண்டில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அந்த சித்தாந்தத்தை உலகம் முழுவதும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இது செய்யப்பட்டது. இது எப்போ குளோபல் லெவலில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, இவங்க வந்து நிறைய கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. கண்ட்ரியில் போய் வேறு வேறு கண்ட்ரிகளில் எங்கே எகிப்தில் தான் ஆரம்பிச்சிருக்காப்புல. அப்புறம் ஜோர்டான், சிரியா, சூடான், லிபியா, துனிசியா, இது எல்லாமே புண்ணிய தேசங்கள். இப்போ எல்லாமே இந்த புண்ணிய தேசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிசயம் ஆச்சரியமும் கலந்த உள்ளெல்லாம் போனீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பூக்கள் தானே, பூச்செடிகள் தானே. அங்கே எங்கே பார்த்தாலும் இயற்கை வளங்களும் பூச்செடிகளும் நிறைஞ்ச ஒரு பறவைகளும் மிருகங்களும். அங்கே தான் அண்ணன் தம்பி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், சிங்கம் புலி எல்லாம். அப்படி ஒத்துமையில் ஒரு தேசம் தான் இந்த சிரியா, லிபியா, இந்த தேசங்கள்லாம். அதனால அங்கே தான் முதல்ல கொண்டு போய் இது யோசிச்சு பாருங்கள், இந்த பிரதர்ஹுட் அப்படிங்கிற இயக்கத்தை எங்கெங்கே கொண்டு போயிருக்காங்கன்னு. அதெல்லாம் அப்போ எப்படி இருந்திருக்கும் இவங்களுடைய இயக்கம். அப்போ அங்கே முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து தான் நேராக டைரெக்டாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ், நேராக ஜெர்மனி தான். ஏன்னு கேட்டால் அந்த ஜெர்மனியில் தான் இவர் யார், நம்ம ஹிட்லரு, அவர் தான் சத்தியம் வாங்கியிருந்தாப்புல முஃப்தி மெங்குகிட்ட. ஐயோ யூதன் வந்து என்னை பழி வாங்குவான், ஜெர்மனை பழி வாங்குவான், அதனால எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு முஃப்தி மெங்குகிட்ட வந்து சத்தியம் வாங்கியிருந்தாப்புல. அதனால முதல்ல எல்லாத்தையும் இந்த பிரதர்ஹுட்ல இருந்து நேராக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லாம் வந்து நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நம்ம முஃப்தி மெங்கு, நம்ம ஹிட்லருடைய சத்தியத்தை நம்ம நிறைவேற்றணும், இது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காப்புல. எங்கேருந்து ஜெயிலேருந்து எவன் கொலை பண்ணானோ, கொள்ளையடிக்கிறானோ, எவன் கற்பழித்து தப்பிச்சு அங்கங்கே சுற்றி திரிகிறானோ, காம வெறியோடு சுற்றி திரிகிறானோ, அவனையெல்லாம் வாங்க வாங்க பிரதர், நம்மளாம் சகோதரர்கள், வாங்க போவோம். ஜெர்மன் நமக்காக கேட்டை திறந்து வச்சுருக்காங்க. சான்சலர் ஒரு அம்மா இருந்திருக்கு, ஏஞ்சலா என்னமோ பேர், அந்த அம்மா தான் திறந்து வச்சுருக்கு. அதனால வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே கற்பழிக்கிற மூடில், கொலை செய்கிற மூடியில், கொலை வெறியில் அங்கேயும் போயிருக்கிறாங்க. அங்கே போனதுமே ஆளுக்கு 4 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. புள்ள பெற்று போடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஜெர்மன் நாட்டுக்காரன் அவன் பிரசவம் பார்த்துக்குருவான், ஒரு பிரச்சனையுமே இல்லை. சத்தியமாக இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு இத்தனை காலமாக. அப்போ ஜெர்மனியில் இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கேருந்து மசூதிகள்லேருந்து, அப்புறம் கல்ச்சுரல் அசோசியேஷன்ஸ், அதாவது கலாச்சார சங்கங்கள்லாம் இருந்திருக்கான். அப்போ மசூதிகள் மட்டும் கலாச்சார சங்கங்கள், எந்த கலாச்சார சங்கங்கள், இந்த இஸ்லாமிய கலாச்சார சங்கங்கள், மதரசாக்கள், அப்புறம் நிறைய இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அங்கே எல்லாம் அந்த அசோசியேஷன்ல தான் அங்கேருந்து இயக்குறது. இது போக என்ஜிஓஸ், இது சேரிட்டி வேற, அது வேற, தொண்டு நிறுவனம் வேற, இது வேற, அரசு சாரா நிறுவனங்களாம். அப்படிப்பட்ட நிறுவனங்கள் நேராக எங்கே, ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், இதுதான் இவங்களுக்கு யூத்துகள் தான். இவங்களுக்கு முதல்ல அவங்கள தான் பிடிக்கணும். என்ன ஒரு நம்மளை தான் வந்து மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கீங்களா, அறிவு கிடையாது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க எப்பேற்பட்ட அறிவாளிகளாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அப்போ ஜெர்மனியில் தான் இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸே இருந்திருக்கு. அங்கேருந்து தான் எல்லா குரூப்புகள்லையும் லிங்க்கு, எங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா குரூப்புகளில் இவங்களுடைய சங்கங்கள், அசோசியேஷன்கள், சேரிட்டிஸ்கள், என்ஜிஓக்கள், மசூதிகள் எல்லாத்துலேயும் அங்கேருந்து இயக்கியிருக்காங்க. ஐரோப்பிய கண்டம் முழுசும் அங்கேருந்து தான் ரன் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்லாமிக் சென்டர்ஸ், எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன், அட்டே அப்பா. அப்போ எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த பிஎன்டி அப்படிங்கிற அந்த சர்வீஸு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த பிரதர்ஹுட் அப்படிங்கிறது முதலாவது டெமோக்ரஸி, ஜனநாயகத்தை அக்செப்ட் பண்ணுமா. ஆமாம்மாங்க, இதாங்க ஜனங்கள், இந்த உலகத்தை ஆள வேண்டியது யாருங்க, கடவுள் இந்த உலகத்தை நம்ம கையில் தான் கொடுத்துருக்குறாரு, அதனால நம்ம தான் ஆளணும். அதனால நம்ம நாட்டில் பிரசிடெண்ட்டோ ஜனாதிபதியோ யாரை தேர்ந்தெடுத்தாலும் நம்ம மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படணும், அதானே நியாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இதை ஒரு டூலாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. எதுக்கு? கெயின் பவர், அதிகாரத்தை முதல்ல அதிகாரத்தில் போய் ஏறுறதுக்காக. டெமோக்ரஸியை ஆதரிச்சா தான் இவங்க அதிகாரத்துக்கு போக முடியும். அப்போ அந்த பிரதர்ஹுட் இருக்கிறவங்க முதல்ல டெமோக்ரஸியை ஆதரித்து அப்புறம் போய் எல்லா விதமான அதிகார நிலைமையில் பெரிய பெரிய அரசியல்வாதிகளாம் பெரிய பெரிய அதிகாரிகளாக மாறி இருக்காங்க. டெமோக்ரஸி இருந்தால் தானே அவங்க போக முடியும், இல்லைன்னா போக முடியாதே. அதனால முதல்ல டெமோக்ரஸியை ஆதரித்து போயிட்டாங்க, அதை ஒரு டூலாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு தடவை அந்த பவருக்கு வந்த உடனே அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ஒரே ஆர்கியூமெண்ட்டு, இது சரியில்லை, அது சரியில்லை, அந்த சட்டம் சரியில்லை, இந்த சட்டம் சரியில்லை அப்படின்னு. அப்போ என்னதாயா சொல்ல வரீங்க அப்படின்னா, வாங்க சரியா சட்டத்தை நம்ம இம்போஸ் பண்ணலாம்,
சரியா அப்படிங்கிற சட்டம் தான் இதுக்கு சரி. இந்த ஜனநாயக என்கிட்ட இப்போ வந்துட்டாங்களா பவருக்கு, இனிமே இவங்க என்கிட்ட சரியா சட்டம் முதல்ல இருந்துச்சுன்னா இந்த பவருக்கு வந்துருக்க மாட்டாங்க. முதல்ல டெமோக்ரஸி தான் இவங்களுக்கு முக்கியம். அதனால ஆணு பெண்ணு எல்லா இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய ஆண்களை எல்லாம் நல்ல அதிகாரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து சுதந்திரத்தை அமுக்குறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. இம்போஸ் பண்ணணும் எதை சரியா இல்லாத. அதுக்காகத்தான் இவங்க வந்து இந்த டெமோக்ரஸியை ஜனநாயகத்தை ஆதரிப்பாங்களே தவிர மற்றபடியெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு வஞ்சகங்க இவங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து திருடுற வேலை. என்ன திருட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது அல் கொய்தா ஐஎஸ் போல இது வந்து ஒரு வயலண்ட் டெரரிசம் ஆர்கனைசேஷன் கிடையாது. அப்படி இவங்க காமிக்கிறது இல்லை. இவங்க காமிக்கும் பொழுது நாங்கள் வந்து ஸ்கூல் நடத்துகிறோம், யூத்துக்களை வச்சு மீட்டிங் நடத்துகிறோம், அங்கே பாருங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், அப்படி தான் போகிறது. நாடுகள் அங்கங்கே தொண்டு நிறுவனம் அங்கங்கே போய் பிரியாணி கொடுக்குறது, மழை பெஞ்சா ஐயோ என்ன நாங்களாம் சகோதரத்துவமாக வாழ்ந்து நினைக்கிறவங்க, எல்லாத்தையும் ஹுமானிட்டியை நினைக்கிறவங்க, அவங்க ரொம்ப ஹுமானிட்டியை வந்து ஆதரிக்கிறவங்க, வாங்கன்னு கூப்பிட்டு மசூதிகளை கூப்பிட்டு போகிறது, அங்கங்கே பிரியாணி போடுறது, வாழ வைக்கிறது, வீடு கட்டி கொடுக்குறது, கடன் அடைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அதே போல் இந்த வேலையெல்லாம் இவங்க செய்வாங்க முதல்ல. அதனால் அதை தங்களை காமிச்சிக்கிறது வந்து நாங்கள் வந்து ஒரு வயலண்ட்டான ஆளுங்கடை, நாங்கள் சாந்தியும் சமாதானத்தையும் தான் அதைத்தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் பாருங்கள் எங்களையெல்லாம் நாங்கள் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் எல்லாத்தையும் சிதைக்கிறது. அதான் கொடுமை. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் இவங்க ஐஎஸ் பயங்கரவாதிகளை விட அல் கொய்தா பயங்கரவாதிகளோட கொடூரமானவங்க அப்படின்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. யார்? ஜெர்மன்காரங்க. எப்போ கட்டியெல்லாம் பெருசாகி பழுத்து போன பிறகு இப்போ கிராஜுவலாக என்ன செய்தான், சிதைச்சிருக்கேன், சட்டத்தை சிதைக்க, எந்த ஃப்ரீடத்தை சிதைக்க. அதுதான் இவங்களுடைய வேலை. அவங்க செஞ்சு என்ன செய்கிறது, மாஸ்க்கு ஸ்கூலு கட்டுறது, அப்புறம் கெயின் இன்ஃப்ளூயன்ஸ் இன் பாலிட்டி. அதுதான் முக்கியம். அரசியல்வாதியாக போய் அங்கே போய் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். டெசிஷன் மேக்கிங் லெவலுக்கு அங்கே போய் சட்ட திருத்தங்கள் மாற்றுற அளவுக்கு அந்த அதிகார இடத்துக்கு போகணும். அதுதான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். அதுக்கப்புறம் யாரை? யூத்துகளை இவங்களுடைய சித்தாந்தத்தை சொல்லி அந்த பயங்கரவாத ஷேப்புக்கு, ஹமாஸ் ஹெசபுல்லா ஷேப்புக்கு அவங்கள மாத்திரம் தான் வேலை. அதனால தான் ஜெர்மனில் இந்த ரோட்லெலாம் பெரிய பாலஸ்தீனை சுற்றி திடுறாங்க ஜெர்மன்காரங்க. அவங்களெல்லாம் என்னையா அப்படின்னா இப்படி தான் இவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஆக்கி வச்சுருக்குறாங்க. அவங்க பாவம் இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க எதை, பிரதர்ஹுட் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல ஆர்கனைசேஷன், ஸ்கூல் நடத்துது, எஜுகேஷன் நடத்துது அப்படின்னு இருக்காங்க. நடத்தும். அப்புறம் தான் இந்த பிஎன்டிகாரங்க வான் பண்ணியிருக்காங்க. என்ன வான் பண்ணியிருக்கிறாங்கன்னா, டெமோக்ரஸிக்கு ஜோலி முடிச்சிட்டாங்க. யார்? இந்த பிரதர்ஹுட்டு அப்படிங்கிறவங்க ஜோலியை முடிச்சிட்டாங்களாம். பார்க்கும்போது இது ஏதோ லீகலாக இருக்கிற ஒரு இஸ்லாமிசம், சட்டப்பிரகாரமாக ஒரு நியாயமான முறையில் தங்களுடைய பக்தியை தங்களுடைய மதத்தை பின்பற்றுகிற ஒரு கூட்டமாக அப்படித்தான் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அப்படி தான் இருக்குமா, பார்த்தா பச்சை புள்ள மாதிரி தான் இருக்குமா, பால் வடிகிற முகம் மாதிரி தான் இருக்குமா. நாட் ஓப்பன்லி வயலண்ட், அதாவது வெளிப்பிரகாரமாக எந்த வயலண்ட்டும் கிடையாது. சந்தோஷத்துவம், சகோதரத்துவம், சமாதானத்துவம், இதுதான் இவங்களுடைய கொள்கை மாதிரி இவங்க காமிச்சிக்கிடுவாங்களாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதான் ரீஷேப் பண்ணுவாங்களாம் சொசைட்டியை. எதுக்குள்ள? ஃப்ரம் வித்தின். அதுதான் உள்ளுக்குள்ளேயே வேலை செய்வாங்க. அதுதான் விஷயமே. உள்ளுக்குள்ளேயே வேலை செய்கிறவங்க, மசூதிக்கு உள்ளேயே, இன்ஸ்டிடியூஷனுக்கு உள்ளேயே, மதரசாக்களுக்கு உள்ளேயே, அந்த இஸ்லாமிக் அசோசியேஷன்களுக்கு உள்ளேயே இவங்க வேலை செஞ்சுருக்கு. ஜெர்மனை அப்படியே ரீஷேப் பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தானா. இப்போ ஜெர்மனுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போக போகிறாங்க. இப்போ வந்து ஆப்கானிஸ்தானுடைய நிழல் தான் இப்போ ஜெர்மன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து மொத்தமாக அடுத்த ஆப்கானிஸ்தான், ரெண்டாவது ஆப்கானிஸ்தான். அதாவது இது வந்து ஆசியா கண்டத்தில் இருக்கிற ஆப்கானிஸ்தான், அது வந்து ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஆப்கானிஸ்தானாக மாறப்போகுது. எது? ஜெர்மன். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி பார்த்துருக்காங்களா, ஸ்லோலி ரீஷேப்பிங். அதனால தான் அப்போ ஒரு ரிப்போர்ட் சொல்லுது என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஐஎஸ் அல் கொய்தாவை விட பயங்கரமானவங்க அப்படின்னு. ஆனால் இதான், அதாவது ஏதோ அப்பாவித்தனமாக தங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நாங்கள் வைக்கிறோங்க, நாங்கள் வந்து எங்களுடைய உரிமைகளை தான் நாங்கள் கேட்குறோம், நாங்கள் வேறு அதிகமாக எதுவும் கேட்குறோமா அப்படின்னு
நியாயமான முறையில் கோரிக்கை வைக்கிற மாதிரி, போராட்டம் பண்ணுற மாதிரி, அப்போ தங்களுடைய நியாயமான ரைட்ஸை உரிமைகளை கேட்கறது மாதிரி முதல்ல அப்போ தான் இவங்களை வந்து கவர்மெண்ட் வந்து நம்பும். அந்த கவர்மெண்ட்டை நம்ப வைக்கிறதுக்காக இவங்க வந்து மாடரேட் முஸ்லீம் பாய்ஸ் அப்படிங்கிற லெவலில் இவங்க நடந்திருக்காங்க. யாருக்குமே தெரியல. அங்கே உள்ள அதிகாரிகளும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் சாந்தியும் சமாதானம் சகோதரத்துவம். இவங்க பேரை பாரியா, பேரை பார்த்தாலே பிரதர் குட்டியா, சகோதரத்துவம். நம்மளை எல்லாம் சகோதரர்களாக ஒன்றுக்கு அது என்னது ஒன்றுக்கு அது என்னமோ பேர் சொல்லுவாங்களே, ஒன்றுக்குள்ள ஒன்று, அதான் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறாங்கய்யா. தங்களுடைய சொந்த சகோதரனை எப்படி நேசிக்கிறாங்களோ அப்படி தான் மற்றவங்களை நேசிக்கிறவங்க. அதனால தான் இந்த ஆர்கனைசேஷனுக்கு பிரதர்ஹுட்னே வச்சுருக்காங்கய்யா. அந்த பேரை இவங்களை பார்த்து நீங்கள் வந்து நம்பாட்டியும் அந்த பேரையாவது பார்த்து நம்புங்க அப்படின்னு கவர்மெண்ட் இவங்களை நம்பியிருக்கு. கவர்மெண்ட் இவங்களை நம்பியிருக்கு. அந்த நம்பின நேரத்தில் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பரப்பியிருக்காங்க. என்னத்தை? இஸ்லாமிக் ஐடியாலஜி, இந்த தலிபான்களுடைய ஐடியாலஜி, இந்த ஆப்கானிஸ்தானுடைய ஐடியாலஜி, இந்த ஷரியா சித்தாந்தத்தை கம்யூனிட்டிஸில் அங்கங்கே எல்லா கிராமங்கள்லையும் எல்லா துறைகள்லையும் போய் அறிவிச்சிருக்கிறாங்க. பரப்புறது தான் வேலை. பயங்கரமான. அதனுடைய எய்ம் என்ன? இதனுடைய எய்மு மதத்துக்கு ஒரு மனுஷன் விசுவாசமாக இருக்கணும். டெமோக்ரஸிக்கு, நாட்டுக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாப்புல, தேசப்பற்றுலாம் நமக்கெல்லாம் இருக்கக்கூடாது, தேசப்பற்று இருந்தால் அப்புறம் கடைசியில் அல்லாஹ்வின் பற்று நமக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டாப்புல. இந்த தேசத்தை யார் உண்டாக்குனது, உருவாக்குனது, கொடுத்தது? இந்த தேசத்தில் பிறக்க வச்சது யாரையா? அதானே கடவுள் தானே செஞ்சுருக்காப்புல. அப்போ அதை நேசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இல்லையா? அதை பாதுகாக்க வேண்டியது அதெல்லாம் நம்முடைய கடமையாக இல்லையா? ஆனால் அதுக்கெல்லாம் லாயெல்லாம் இருக்கக்கூடாதான். அந்த இது மாதிரி முதல்ல மதத்துக்கு, மதம் என்ன சொல்லுது, 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம் என்ன சொல்லுது, அதை ஃபாலோ செய்யணும். அதுதான் முக்கியம் இவங்களுக்கு. அதனால தான் நிறைய சப்போர்ட்டர்ஸ் யாரை இந்த பிரதர்ஹுட்டை சப்போர்ட் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க, யோ என்னையா அது கல்வி நிறுவனம் வச்சுருக்கு, தொண்டு நிறுவனம் வச்சுருக்கு, சோசியல் ஜஸ்டிஸ்லாம் செய்யுது, சோசியல் ஜஸ்டிஸ்லாம் செய்கிறாங்களாம். பரவாயில்ல, அந்தளவுக்கு நியாயமாக நடந்துக்கிறாங்களாம். ஆனால் கடைசியில் இவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. யாரை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு, பிரெயின் வாஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களை பிரிக்கிற வேலை. சூனா, சியா, சகாபி, வகாபி அப்படிங்கிறது எல்லாத்தையும் பிரித்து ஒரு பெரிய வைடர் சொசைட்டியை உருவாக்கணுமா. அதுக்கடுத்து ஐடியாலஜிக்கல் கேட்வே டு ரேடிக்கலைசேஷன். அதான் கடைசியில் நேராக அவங்கள அந்த சித்தாந்தத்தை உள்ள நுழைச்சி ரேடிக்கலைசேஷன், தீவிரவாத பயங்கரவாத தன்மை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள அந்த நிலைமைக்கு, அந்த மனநிலைக்கு ஆளாக்கிடுவாங்க. அல்லாதான் முக்கியம். அல்லா சொல்லியிருக்காப்புல, அதை நாங்கள் செய்வோம். எவன் அழுகிறான், வருத்தப்படுறான், ஹியூமானிட்டி அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு அல்லா சொல்லியிருக்கான், அதான் எங்கள் கண்மணி நாயன் சொல்லியிருக்காப்புல, அதை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த யூத்துக்களை, அதை பின்பற்றுகிறவர்களை மாற்றிவிடுவாங்களாம். அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எகிப்து, சவுதி அரேபியா, எமிரேட்ஸு, இந்த நாடுகளெல்லாம் இந்த பிரதர்ஹுட்டை என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. எகிப்தில் தான் முத ஆரம்பித்ததே அவன். ஆனால் எகிப்து நாட்டுக்காரனே கடைசியில் சொல்லிட்டான், ஐயோ இது மனித குல எதிரி அப்படின்னு இந்த ஆர்கனைசேஷனை பற்றி சொல்லியிருக்கிறான். சவுதி அரேபியாவும் அப்படி தான் சொல்லியிருக்கானா. ஆனால் இதை ஐரோப்பியா, ஏன் அமெரிக்காக்காரனே அதை சட்டப்பூர்வமாக்கியிருக்கான். இங்கே வந்து ஸ்கூல் நடத்துகிறீங்க, சேரிட்டி நடத்துகிறீங்க, பரவாயில்ல செய்யுங்க, அதை சட்டப்பூர்வமாக. ஆனால் வந்து கண்காணிக்கிறாங்களாம். இன்னும் என்னத்தை கண்காணிக்க போகிற, கண்காணித்து என்ன செய்ய போகிற? அதுக்குள்ளே அதான் இப்போ அவங்க கேன்சர் கட்டி வளர விட்டு பழுத்து போச்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ தான் இதை வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட் அப்படிங்கிற இந்த பயங்கரவாத இயக்கம், இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் மட்டும் கிடையாது. இது வந்து பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட். இப்படி தான் அதுதான் நோக்கம், அதை தான் எய்மு. அப்படி எய்ம் பண்ணுறது எதுக்கு? ஒரு இஸ்லாமிக் சொசைட்டி கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே உருவாகிறதுக்கு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சர் மாதிரி உருவாக்குறதுக்கு வழிவகுக்கும். அதுக்காகத்தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஐஎஸ் மாதிரி இல்லாமல், அல்கொய்தா மாதிரி இல்லாமல், பயங்கரவாத தீவிரவாதிகள் மாதிரி இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வேலை செஞ்சுருக்காங்க. அதனால தான் இது எதுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னா, இது ஓப்பனாக எந்த ஒரு அட்டாக்கும் செய்கிறது இல்லையா, ஆனால் உள்ளுக்குள்ளேயே வேலை செஞ்சு இஸ்லாமிக் சிஸ்டத்தை கொண்டு வந்து இந்த டெமோக்ரஸி ஜனநாயகத்தை மொத்தமாக சேஞ்ச் பண்ணுற வேலை. இது உள்ளுக்குள்ளேயே வேலை செய்கிற ஒரு வஞ்சகமான, ஒரு கேவலமான, ஒரு கோழைத்தனமான ஒரு வேலை. உள்ளுக்குள்ளேயே வேலை செய்கிறது பாருங்கள்.
அப்போ இவங்க எவ்வளோ பெரிய கொடுமையானவங்க அப்படிங்கிறது இதிலேருந்தே நமக்கு தெரியும். அதனால் இந்த முஸ்லீம் பிரதரோட குறித்து நம்ம அறிந்து வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். ஆனால் எப்போ இருந்தாலும் இவங்க சூனபதிக்கு அனுப்ப போகிறது நிச்சயம்தான். இந்த உலகத்தை ஒரு வழியாக பண்ணாமல் விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வந்துட்டு நம்ம என்ன சொன்னாலும் எது வெளியில் தெரிஞ்சுதோ மொத்தமாக வெளியில் தெரிஞ்ச பிறகு வெளியில் தெரிஞ்சிருச்சா ஆமாண்டா அப்படித்தாண்டா அப்படின்றாங்க. தெரிகிற வரைக்கும் தான் கமுக்கமாக இருப்பாங்க. சாந்தி சமாதானம் தெரிஞ்சு போச்சா இப்போ என்னங்கிறீங்க அப்படின்னு ஒரே அதுக்கப்புறம் தங்களுடைய முழு ரூபத்தை காமிச்சிருவாங்க. அதனால அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்குறாரு. எப்படியாவது வந்துடணும். அதனால் இந்த மாதம் வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்த வீடியோவில் இந்த மாதம் 24ஆம் தேதி தான் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வர போகிறதா அங்கங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக என்ன என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.